அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். இது வருகிற 27/7/2026 அன்று சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எதுவரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார் அப்படின்னா 10/12/2026 வரைக்கும், கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் அவர் வக்ரகதியில் பயணிக்க போகிறார். 11/12/2026 முதல் நேர்கதியில். அப்போ இந்த வக்ரகதியில் பயணிக்கிறதால என்ன மாதிரி பலாபலன்கள் இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்பட போது, அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறாருன்னா அது சூரியனுடைய மூமெண்ட்டு படி அது வக்ரமாகும். அதை டீட்டெயிலாக ஜோதிட நுணுக்கங்களை ஜோதிட விதிகளை விட பலன்களை உங்களுக்கு சொல்கிறப்ப தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா லென்த்தி வீடியோவாக போகும். இப்போ இது வக்ரகதியில் 27/7/2026 அன்று பயணிக்கிறப்ப நான் என்னுடைய பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு தெரியும். வக்ரகதியில் ஒரு கோள் பயணிக்குதுன்னாக்க அந்த ஜாதகரை ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும். குடிகாரர போலன்னு என்ன சார் இப்போ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னா, நார்மலாக அந்த குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக ரொம்ப அப்படியே ஆச்சாரமாக பட்டக்கிட்ட போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடிய ஆளுங்க கூட, ரொம்ப அழகாக பணிவாக பேசக்கூடிய ஆளுங்க கூட குடிச்சிட்டா வேறு மாதிரி பேசுவாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க. அதே இது எப்போதும் குடிக்காதப்ப ரவுடித்தனமாக அடாவடியாக திமிராக பேசக்கூடிய ஆள்கள், மோடு முட்டித்தனத்தை காட்டக்கூடிய ஆட்கள் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுடைய நேச்சர் மாறுது. அதை நீங்களே பார்த்துருக்கலாம். அதே போலவே இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப, இந்த சனி பகவான் உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு யார், அவன் என்ன மாதிரி வேலையை செய்யக்கூடியவன், உங்களுக்கு நட்புக்கோளா பகைக்கோளா, அதாவது உங்களுக்கு பிரச்சனைக்குரியவரா இல்லை நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரா, இதெல்லாம் அனுசரித்து தான் அந்த பலாபலன்கள் ஏற்படும். அப்போ அதில் வக்ரம் பெறப்ப என்ன நடக்கும், இயல்புக்கு மாறாக நடக்கும். இப்போ மேஷத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோன்னா அதில் 12ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறப்ப விரய சனிம்பாங்க. நார்மலாக விரயங்களை கொடுக்கும், அதுக்கு அப்படியே மாறாக வரும். அது போல தான் இப்போ சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, எப்போதும் எதிர்பாராத கண்டங்கள், முறிவு, பிரிவு, ரொம்ப பயமாக இருக்கிறது, எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்படிலாம் சோதனைகளை அது சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரம் பெறப்ப இந்த 4.5 மாதங்கள் அவர் லீவ் விடுறார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம். அதே போல தான் வைஸ் வர்சா நல்லது பண்ணக்கூடிய இப்போ ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் இருக்கிறப்ப அபரிமிதமான லாபங்கள், தொழில் வேலை ரீதியாக தர்மகர்மாதிபதி யோகங்களை அவர் வெளிப்படுத்துவார். பெரிய அளவுக்கு அதன் மூலம் லாபம் பாப்புலாரிட்டியோடு கிடைக்கிறது. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ வக்ரம் வர்றப்ப அதுக்கு மாறாக இருக்கும். யாரெல்லாம் மதித்தாங்களோ அவங்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, எதன் வழியாலாம் பெரிய அளவுக்கு லாபங்கள் வந்துச்சோ அதெல்லாம் தடைபடுறது, சற்று குழப்பமாவது, பயந்து போகிறது. ஏன்னா இப்போ குடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இருந்தீங்கன்னா ஸ்டடியாக இருப்பீங்க. குடிச்சிட்டிங்கன்னா குடிகாரர்கள் நடக்கிறதே ஒரு மாதிரி நடப்பாங்கல்ல, மூளை சட்டுன்னு வேலை பார்க்காது, இல்லை வித்தியாசமாக வேறு வேலை பார்க்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பழிவாங்கும் உணர்வுகள், பிரச்சனைகள், இல்லை சந்தோஷ உணர்வுகள் என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடும். குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மோசம் பண்ணிட்டான், அவனால தான் குடிக்கிறேன், அவன் எனக்கு இது பண்ணிட்டான்னா குடிச்சு விட்டு அவங்கள்ட்ட போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் வம்பளக்கிறது, பிரச்சனை பண்ணுறது. ஏன்னா மூளை அதுக்கு முன்னாடி உள்ளதோடு நின்றும். அதை போல தான் இந்த சனி பகவான் இப்போ வக்ரம் பெறப்போ ஒரு குடியாடுற போல் பிஹேவ் பண்ண வைப்பாருங்கிறப்ப, யாரெல்லாம் இந்த சனி பயிற்சியால் நெகட்டிவெல்லாம் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்க
அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை ராசிகளுக்கும் சற்று லீவு, பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபாடு இருக்கும். எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக மாறும். இது பிரச்சனைன்னு நினச்சது பிரச்சனையாக இருக்காது. ரொம்ப கேஷுவலாக அதுக்காக பிஹேவ் பண்ணவும் முடியாது. பிரச்சனைலாம் லீவுனா 4.5 மாதம் லீவா சார், விரையச்சனி வேலை பார்க்க மாட்டாரா, அஷ்டம சனி வேலை பார்க்க மாட்டாரா அப்படின்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஆப்பு வைப்பார். அவர் சனி பகவான் நீதிபதி போன்று. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சரியாயிடுச்சு இப்போ அஷ்டம சனி, இன்னுமே நம்ம பழையபடி பந்தா விடலான்னாக்கா அடிப்பார். அதாவது நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு எதிர்பார்த்து செய்கிறது சொதப்பும், பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 12 ராசிகளும் நான் சொன்ன இந்த 27/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. அந்த தான் விழிப்புணர்வு வரும். ஏன்னா இதுவரையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அவமரியாதையை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சது தலைகால் புரியாது. கொஞ்சம் வரவும் தலைகால் புரியாது. பழைய குருடி கதவு திரடின்னு பண்ணுவாங்க. மெடிடேட் பண்ணிட்டா அந்த சமநிலை இருக்கும். இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த வக்ரம் பெற்ற கோள் குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்குங்கிறப்ப சரியாக புரிஞ்சுக்கங்க. இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ண வைக்கும். அவன் கெடுதல் பண்ணுறவன் இப்போ நல்லது பண்ணுவான். எந்தெந்த ராசிகளுக்கு கெடுதலாக இருக்கிறதோ அதை புரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்களை இந்த சமநிலையில் இருந்தால் தான் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லாட்டி இதுவரையில் கஷ்டம் இருந்தது இப்போ கொஞ்சம் விலகிறப்ப சரியாயிடுச்சு பழையபடி ஆகும்னு செய்யலான்னு பண்ண முடியாது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சிங்கன்னா சொதப்புன்னு இருக்கேன் பாருங்க. பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு சமநிலையில் இருந்துக்கலாம். நம்ம செய்கிறத செய்வோம், கடவுள் கொடுக்கறது வாங்கிக்குவோன்னு செய்கிறப்ப இந்த வக்ரசனியால் இதுவரையிலும் பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் சற்று ரிலாக்ஸ் ஆகி நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் ரொம்ப நல்லது, லாபங்கள், பெரிய அதிர்ஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இந்த வக்ரகதியில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கலைன்னா ஆழந்தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி நம்ம அந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குது இந்த வக்ரசனியின் பலாபலன்கள், அவங்களுக்கான அறிவுறுத்தல்களை பார்ப்போம். இப்போது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ரசனி 2026 அது கொண்டாட்டத்தை கொடுக்க போதா திண்டாட்டத்தை கொடுக்க போதா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு சற்று கொண்டாட்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இதுவரைக்கும் என்னதான் அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் கண்டகச்சனியாக இருந்தார். சில கண்டங்களை, பிரச்சனைகளை, போட்டிகளை, பகை, விரோதம், முறிவு, பிரிவுகளை, மாற்றங்களை, இதெல்லாம் மனசுக்கு ஒவ்வாதெல்லாம் கொஞ்சம் நடந்துச்சு. நல்லதுன்னு நினச்சி இது பண்ணுறது மாறாக நடக்கிறது, இப்படிலாம் ஒரு சேஞ்சஸ் இப்போ மாறப்போகுது. கெட்டது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இருக்கும், நல்லதுன்னு நினைக்கிறது மாறாக இருக்கும். அப்படிலாம் இந்த சனி பகவான் இப்போ வக்ரகதியில் பயணிக்கும் பொழுது அந்த மாதிரி பலன்களை கொடுப்பார். ஸோ அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல் என்பது பகையும் போட்டியும் விலகும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பகையும் போட்டியும் விலகும் நேரம். இந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம். இதுவரையில் இருந்த போட்டி மனப்பான்மை, பிரச்சனைகள், மற்றவங்க சூழல்களிடம் முரண்பாடுகள், உங்கள் புத்தியும் தெளிவில்லாமல் சில பிரச்சனைகளை, பகைகளை வரவழைத்து கொண்டிருந்தது. அதன் மூலமாக சில கண்டங்கள், பிரச்சனைகள், கண்டங்கள்னாக்க எதிர்பாராதவைகள் நடக்கிறது. மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கூட கொடுப்பாங்க. ஏன்னா 2-7 மாரகஸ்தானங்கள். உங்களுக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் அவரும் 6ஆம் இடத்ததிபதியாக போகிறதால ஏதாவது ஒரு பகை, அது ஆக்சுவலாக அப்படி நடக்காது, மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் நிகழ்ந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு மன பயம் ஏற்படும், மனசில் ஒரு கிளேசம். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே புதன்னா புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ். புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள்னு சொல்லுவேன். இப்போ நெகட்டிவ் அப்படின்னா பயம். எங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பயம் வந்து அதுக்கு ஒரு ஐடியா, தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தூக்கம் வராதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி படுத்து கொண்டிருந்தவர் இப்போ வக்ரகதியில் பயணிக்கிறப்ப அந்த பகை, விரோதம்லாம் விலகும். உடம்பு சற்று நல்லா இருக்கும். இருந்தாலும் தசாபுத்தி சரியில்லைன்னாக்கா நீங்கள் லைட்டாக செக் பண்ணிக்கணும். சின்னதாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலே செக் பண்ணிக்கணும். ஏன்னா உடம்பை படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பகை, போட்டி விலகும்.
அதனால் ஒரு மன நிறைவு இருக்கும், ஒரு ரிலாக்ஸ் ஆகலாம். இருந்தாலும் அது வக்ரம் பெற்ற கோள், நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன், ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும்ன்ட்டு. அதாவது நல்லவங்க கெட்டவங்க போலையும், கெட்டவங்க நல்லவங்களை போலையும் சொன்ன மாதிரி, இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும்னு நினச்சி செய்வீங்க, மாறாக நடக்கும். பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அது நெகட்டிவாக மாறும். நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு வேறு வழி இல்லையேன்னு செய்கிறது பாசிட்டிவாக மாறும். ஏன்னா அவர் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வருகிறார். ஸோ அதனால் இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குழப்பம் வரும். ஏன்னா அவனே 5க்குரியவனாக போய் வக்ரம் பெறதால நீங்களே ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கும். என்ன சாப்பிட்றோம், என்ன சேஞ்சஸ் வருது உடம்புக்கு, எது ஒத்துக்குது எது ஒத்துக்கலை அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து நடந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் இதிலிருந்து 27/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் அவர் வக்ரகதியிலே பயணிக்கிறார். 11/12/2026 நேர்கதிக்கு போயிடுவார். அப்போ ஆஸ் யூஷுவல் நடக்கும். இப்போ கொஞ்சம் அப்படி மாறாக நடக்கும். உங்களுக்கு கண்டகச்சனியாக கெடுதலை கொடுத்து கொண்டிருந்ததால் தான் இப்போ வக்ரம் பெறப்ப சற்று கொண்டாட்டம்ட்ட. ஏன்னா அதுக்கு முன்னாடி திண்டாட்டத்தை தான் கொடுத்துட்டு இருந்திருப்பார். கண்டகச்சனி 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது அவ்வளவு சரியல்ல. அவன் என்னதான் யோகாதிபதியாக இருந்தாலும் அவனே 6ஆம் இடத்ததிபதியாக இருக்கிறது. அவர் நீதிபதி போன்று. ரூல்ஸ்னால் ரூல்ஸ் யாருக்கா இருந்தாலும், அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஆள். அதனால் அந்த இது இப்போ அங்கே 7ஆம் இடத்துக்கு போகிறப்ப நல்லதும் கெட்டதும் ஒரு கலந்த கலவை போல தான் உங்களுக்கு நடக்கும். சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாகவும் ஒருவித விழிப்புணர்வு வேண்டும். போட்டி பகையெல்லாம் விலகும். அவங்கெல்லாம் அடங்கிட்டாங்க, சொந்தக்காரங்கள் மத்தியில் ஓரளவு நல்ல பேர் இருக்குது, அடங்கிட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ண முடியாது. அதை தான் அந்த வக்ரம் பெற்ற கோள் இப்படி அப்படி பண்ணிவிடும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகள், சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள், தப்பான ஆள்கிட்ட போய் குத்தகை கொடுக்கறது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறானான்னு பார்க்காம இருக்கிறது, நீங்களும் சொத்தை பராமரிக்கிறது ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறது, அதில் ஏதாவது வில்லங்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. சொத்துக்கள் ரீதியாகவும் அதே டயத்தில் கல்வி ரீதியாக படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பில் அந்தளவுக்கு நாட்டம் போகாது. இதே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளுங்க வேறு மாதிரி மாறி செய்வாங்க. உற்சாகமாக படிப்பாங்க. இந்த 4.5 மாதம் அப்ராக்சிமேட்டாக அந்த 4.5 மாதம் புரியாததெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் அந்த மாதிரி மிராக்கிள்ஸை பார்க்க முடியும். சில பேர் உயர்கல்விக்காக, உயர் படிப்புக்காக முயற்சிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும், இறுதியில் சக்ஸஸ் இருக்கும். அது கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். பட் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த இது எனக்கு கிடைச்சே தீருன்னீங்கன்னா சொதப்போம். அதையும் நாம் வச்சுக்கணும். அதுக்காக தான் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் போல் பேசியிருப்பேன். அதையும் பார்த்துக்கணும். ஒரு பயந்துக்கிட்டே ஒரு மரியாதையோட பயபக்தியோடு அப்படிம்பாங்க. பக்திங்கிறது பயத்தோட, பயபக்தி. அப்போ தான் நம்மள்கிட்ட தவறு நடக்காது. அசட்டையாக அலட்சியமாக பண்ணிங்கன்னா உங்கள் அறியாமை தான் வெளிப்படும், உங்கள் ஆணவம் தான் வெளிப்படும். அதனால் அதை பார்த்துக்கணும். பெரியவங்க, மூத்தவங்க, நல்லவர்கள், ஒழுக்கமானவர்கள், அவங்க வழியாலாம் நன்மைகள், தந்தை வழியாக நன்மைகள், பெரியவங்க வழியாக நன்மைகள், இப்படிலாம் வரும். அவங்கெல்லாம் செய்வாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தது பாசிட்டிவாக மாறும். இதுவரையிலும் அவங்கெல்லாம் பகை பாராட்டி கொண்டு சில சிக்கல்கள் பண்ணுறவங்க, இந்த பெரிய மனிதர்கள், அப்பா போல் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அது மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ பாசிட்டிவாக உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேயும் அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். ரொம்ப அவங்க நம்ம தான் பாசிட்டிவாக இருக்காங்களேன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டிங்கன்னா டேக் இட் அஸ் கிராண்டட் அப்படின்னு நீங்களா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காம நம்மால் தானே சொல்லிக்கலான்னு நீங்களா ஏதாவது செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஆபத்தை ஏற்படுத்தும். பொதுவாக பகையும் போட்டியும் விலகும். ஏன்னா இதுவரையிலும் கண்டகச்சனியில் அந்த மாதிரி பகை, விரோதம், சிக்கல்கள், எங்கே போனாலும் பிரச்சனை, எல்லா சூழல்லையும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் போட்டி, இப்படி சிக்கலை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு டெம்பரரியாக அவர் லீவு கொடுக்குறார். அதனால தான் கொண்டாட்டம் அப்படின்ட்டு, கொண்டாட்டம் ஆரம்பம்னு. இந்த 4.5 மாதம் உண்மையிலே கன்னி லக்னத்துக்கு
சிறப்பான பலன்களை கொடுக்கும். நல்ல தசாபுத்தியாக மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா உண்மையிலே நல்ல இந்த இவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்வாங்களா, இல்லை இந்த பொண்ணு நம்மளை ஓகே பண்ணுமா, கல்யாணம் பண்ணுமா, இல்லாட்டி இந்த பையன் இவ்வளவு பணக்கார இடம், இவ்வளவு சம்பாதிக்கிறவன் நம்மளை ஓகே பண்ணுவானா அப்படின்லாம் ஏங்கினவங்களுக்கெல்லாம் ஓகேவாகும். ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கிறப்ப மனசுக்கு பிடித்த சூழல்கள், பிடித்த நபர்கள், பிடித்த நட்புகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, அது விட்டகுறை தொட்டகுறைங்கிற உள்ள ஆளாக வருவாங்க. போன ஜென்மத்தில் உங்கள்கிட்ட கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடனை வசூலிக்க வர்றது, இல்லை கடன் வாங்கியிருப்பாங்க கடனை அடைக்க வர்றது. அது நல்லது கெட்டது ரெண்டுத்தையும். நல்லதை கொடுத்துருந்தா நல்லதை வாங்க வரும், கெட்டதை கொடுத்துருந்தையும் கெட்டதை கொடுக்க வருவாங்க. இப்படி அந்த மாதிரி வேலைகள் விட்டகுறை தொட்டகுறைன்னு உள்ள நபர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த 4.5 மாதம். இந்த டயத்தில் கன்னி லக்னம் கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு ஏதாவது வரன்கள் பற்றின ஒரு இது இருந்துச்சுன்னாக்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட பழகி பார்க்கலாம். இந்த விட்டகுறை தொட்டகுறை உள்ள ஆளுங்களாக இருந்தால் இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க விலகி போயிடுவாங்க. இந்த 4.5 மாதத்துலேயே அவங்கள புரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள். அப்போ தான் உடலும் சொந்த பந்தங்கள் அண்டு எதுவும் சுகக்கேடுகள் வராமையும், பெரிய அளவுக்கு மரியாதை குறைவு புகழ் குறைவு வராதபடியும் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப நம்ம எச்சரிக்கையாக அது பண்ணிக்கலாம். மெடிடேட் பண்ணல அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவீங்க, மாறாக நடந்துடும். இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் பண்ணுவீங்க, அப்போ சூப்பராக இருக்கும். பயந்துக்கிட்டே செய்கிறது நல்லபடியாக நடக்கும்னு இருக்கேன் பாருங்கள். நீங்கள் கடவுளுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, கடவுள் கொடுக்கறத வாங்கிக்குவோம் அப்படின்னு பண்ணுறப்ப ஆச்சரியங்கள் வரும். இப்போ ஒரு புதிய ட்ரெண்டு, புதிய இது இருக்கும், புதிய பாதை அதெல்லாம் உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் யாருங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். நம்மளுக்கு என்ன தகுதி, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த புத்தியில் உணர்த்துவார். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.